இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி Today the message Bible verse you take மத்தேயு 28 அதிகாரத்திலே the Gospel of Matthew 6வது வசனத்தை மாத்திரம் வாசித்து chapter 28 verse 6. இது தலைப்புக்காக தான் எடுக்கப்படுகிற பகுதி. This is a part only for the heading, ஆனால் செய்தி எல்லா நிருபங்களிலும் தான் இருக்கும். but the message will be in all the letters. எடுத்தவர்கள் சத்தமாய் வாசியுங்கள். Whoever's taking, please read. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வைத்த இடத்தை வந்து பாருங்கள். Come, he is not here, for he is risen, as he said. Come see the place where he lay. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? What does his word say? இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்க்கையில இருக்கும் பொழுது சொல்லிவிட்டார். When Jesus Christ was living on this earth also he said. அவர் பிறக்கு முன்பாக சொல்லப்பட்டது. It was said before he was born. ஆதலால் தாம் சொன்னபடியே, So according to what he said, தாம் சொன்னபடியே according to what he said, உயிர்த்தெழுந்தார். he is resurrected. மரித்து நீங்கள் தான் அடக்கம் செய்தீர்கள். Yes, he died and you are the ones who buried வந்து him. பாருங்க, Come and see. அவர் வைத்த இடத்திலே அவர் இல்லை. The place where you laid him, he is not there. அவர் இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? So what is the heading of this message? சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். He has risen as he said. உயிர்த்தெழுந்தது பெரிய காரியம் அல்ல. It is not a big thing that he rose from the dead. உயிர்த்தெழுதலுடைய வல்லமை என்ன? What is the power of resurrection? அவர் உயிர்த்தெழுதலால் எனக்கு என்ன பிரயோஜனம்? Because he resurrected, what is the use for me? இதுதான் இன்றைக்கு வாழக்கூடிய விசுவாசிகளுக்கு தேவையான வார்த்தைகள். This is the word required for the believers who are living today. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே 1 Corinthians chapter 15. 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். Let's read 3 and 4 verses. இங்கே முதலாவது பழைய ஏற்பாட்டை குறித்து பரிசுத்த பவுல் எழுதுகிறார். First Paul writes about the Old Testament. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். For he was buried, that he was raised on the 3rd day in accordance with the scriptures. For I delivered to you as of importance what I also received, that Christ died for our sins in accordance with the scriptures. கவனிங்கள், Pay attention. வேத வாக்கியத்தின்படி According to the scriptures. பழைய ஏற்பாட்டிலே சொன்னது, What was told in the Old Testament. பூமியிலே இயேசு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது சொன்னது, When Jesus lived on this earth, what he told. என்னை பாவிகளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க போகிறார்கள். They will surrender me into the hands of sinful என்னுடைய men. வேலை வந்துவிட்டது. When time has come. ஆதலால் என்னை அடித்து என்னை சிலுவையில் அறைந்து என்னை மரிக்க செய்வார்கள். They're going to beat me, they're going to be nailed to the cross, and I will மரித்து die. என்னை அடக்கம் செய்வார்கள். I will die and you will bury me. ஆனால் அப்படியே நின்று விடாது. But you won't stop there. 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன். On the 3rd day I will rise. இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார் 3வது நாள். On the 3rd day he fulfilled the scripture. இந்த கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது, When Paul writes to the Corinth church, இந்த பவுல் இயேசுவை மரித்ததை பார்க்கவும் இல்லை, Paul didn't see when Jesus died, உயிர்த்தெழுதலை காணவும் he இல்லை. didn't see the resurrection. இப்படிப்பட்ட தேவ மனுஷன், பரிசுத்தவான், This holy person, the saint, இவ்வளவு பெரிய வெளிப்பாடு அவனுக்கு எப்படி வந்தது? how did he get such a big revelation? அவன்தான் 14 நிருபங்கள், For all the 14 letters, 13 நிருபங்களை எழுதினவர் பரிசுத்த பவுல். Saint Paul wrote 13 letters. எபிரேய நிருபத்திலே அவருடைய பெயரை குறிப்பிடாமலே எழுதப்பட்டிருக்கிறது. In Hebrews it is not written his name, but பல வேத ஆக்கியோர்கள் இதை பற்றி சொல்லுகிறார்கள். Bible researchers are told இது பவுல் தான் எழுதியிருக்க வேண்டும் என்று இப்போது காலங்களில் அதை ஆராய்ச்சி செய்து முடிவு செய்தார்கள். the researchers have found this might have been written by Paul. ஏன்னு சொன்னால் அந்த கடைசி அதிகாரம், எபிரேயர் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், Because if you see in Hebrews, the last chapter, தன்னுடைய உடன்காரனுடைய பெயரை அங்கே கோட் பண்ணுவதை பார்க்கலாம். you can see he's quoted his partner's name. அதனால் இது பவுல் தான் எழுதியிருக்க வேண்டும் என்று அங்கீகரித்து விட்டார்கள். So they made sure that it was Paul that who wrote it. சபைக்காக 13-14 நிருபங்களை எழுதின பரிசுத்த பவுல், Saint Paul who wrote 13 to 14 letters to this church. இந்த பவுலை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார்? Why did God choose this Paul specifically? இவன் தான் ஆரம்ப காலத்திலே சபையை துன்பப்படுத்தினவன். Because at the beginning he was the one who persecuted the church. இவன் தான் சபையை எப்படியாவது நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்று தீர்மானம் He எடுத்தவர். wanted to destroy the church. ஆதி திருச்சபையில The early church, எதற்காக ஆதி திருச்சபையில பலவிதமான உபத்திரங்கள் வந்தது? why there were much persecution and struggles? எதற்காக கஷ்டங்கள் வந்தது? Why there were problems? எதற்காக 11 சீடர்களை அவர்கள்
கொன்று போட்டார்கள்? Why did they kill 11 disciples? ஒரே ஒரு காரணம் தான். One reason. ஒரே ஒரு காரணம் தான். One reason. இயேசு மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். Jesus died and rose again on the third day. அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி கேட்டவுடனே They heard the message that he is resurrected. அன்றைக்கு வாழ்ந்த யாராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. No one could accept that. உலக சரித்திரத்திலே ஒருவரும் எழுந்திருக்கவில்லையே. In the history of the world, no one woke up after death. இவர்கள் பொய்யான போதனைகளை போதிக்கிறார்கள் என்று ஆதி திருச்சபையில் நடந்தது. In the early church, they thought they were blaspheming. ஏன் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த அன்றைக்கே நடந்தது. On the day when he is resurrected, it happened on that very day. மொத்தம் 28ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்த 6வது வசனம். Matthew chapter 28 verse. அந்த வசனங்களை தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. You can continue to read those. அன்றைக்கு இருந்த ரோம் போர்ச்சாவர்களும் those Roman soldiers who were there. அன்றைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயர்களும் The Pharisees and Sadducees that இந்த உயிர்த்தெழுதலை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். they knew the resurrection. ஆனால் இந்த செய்தி பரவிவிட்டால் But this message spread. நாம் எடுத்த நியாய தீர்ப்பெல்லாம் வீணாய் போய்விடும். All the promises we have taken will be gone. அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி tell that he has not risen. ஒரு யூதாஸ்க்கு மட்டும் காசு கொடுக்கல. They didn't give only Judas money. அங்க காவல் காத்திருந்தவங்களுக்கு காசு கொடுத்திருக்கிறாங்க. They gave money to the guards who were இன்றைக்கும் அப்படிதான். till today is the same. அன்றைக்கு இருந்த ரோமர் ராஜ்யம் எப்படி கிறிஸ்து அடிமட்டமாய் இல்லவே இல்லை என்று சொல்லி பொய் சொல்ல வேண்டும் என்று போதித்தார்களோ, how the Roman kingdom told that there is no Christ, that they were persecuting Christianity. இன்றைக்கும் கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Today they are wanting to destroy அது Christ. நடக்கவே நடக்காது. That will never happen. அது நடக்கவே நடக்காது. It will never happen. அப்படிப்பட்ட பாதாளத்தின் வல்லமையாக லூசிபருடைய பாதாளமே தோற்று போனது என்று சொன்னார். If Lucifer hates power, will lose there. நரகம் தோற்று போனது. If hell loses, மரணமே உன் கூர் எங்கே? then where is your roof? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Hades, where is your victory? பாதாளம் தோற்று போனது என்று சொன்னார். If Hades lost there, இன்று கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் எம்மாத்திரம்? then what is the kingdoms are planning to destroy யோசித்து Christ? பாருங்க. Think and see. தேவன் உயிர்த்தெழுதல் சாதாரண உயிர்த்தெழுதல் அல்ல. His resurrection was not a simple one. இயேசு உயிரோடு இருக்கும்போது 3 பேரை எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. In the Bible itself, when Jesus was alive, he raised 3 பழைய people. ஏற்பாட்டிலே 2 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று In the எழுதப்பட்டிருக்கிறது. Old Testament, written 2 people are taken up. இவ்வளவு பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் உயிர்த்தெழுந்தாலும் Even though these people are taken up and 3 people were raised, மீண்டும் அவருடைய செய்தி முடிவடைந்தது. their story came to an end. ஏனோக்கு நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டில்லை. Enoch is not living with us. ஏலியா நம்மோடு கூட வந்து வாழ்ந்து கொண்டில்லை. Elijah is not living with us. இந்த 3 பேர் லாசரு மற்றும் வாலிப தம்பி ஒரு வாலிப மகன் எழுப்பினாரா, அவங்க திருப்பி மரிச்சு போயிட்டாங்க. The young girl, the young boy, and Lazarus, all of them died. யாரும் நம்மோடு கூட வாழ்கிறான்னு வேதம் சொல்லவே இல்லை. The Bible never says they are living with us till today. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. Revelation 1:18 says, இதோ மரித்தேன், I died. இதோ மரித்தேன், Behold, I died. சதா காலங்களிலும் உயிரோடு But I'm இருக்கிறேன். alive forevermore. சதா காலங்களிலும் Forevermore. இன்றைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். Today he is alive. அந்த உயிர்த்தெழுதலின் நாள் தான் இந்த நாள். This is the day that அங்கே அதோடு நிறுத்தி விடவில்லை. Then stop there. உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லிவிட்டு After telling was இதோ வானத்திலும் பூமியிலும் பாதாளத்தினுடைய எல்லா திறவுகளும் என் கரத்தில் இருக்கிறது. I have the keys to the heaven and ஹalleluya. Hallelujah. நீ பாதாளத்துக்கு போக வேண்டும் என்று சொன்ன திறவுகள் அவர்கிட்ட தான் இருக்குது. Only he has the keys for Hades. நீ பரலோகம் போனாலும் திறவுகள் அவர்கிட்ட தான் இருக்குது. Only he has the keys if you have to go to heaven. அது ஒருவராலும் பூட்ட முடியாது, No one can lock it. ஒருவராலும் திறக்கவும் And முடியாது. no one can open it. இந்த வல்லமைக்கு பின்னால் எந்த வல்லமையும் ஒன்று செயல்படாது. There is no power greater than this that can இது work. விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் பரலோக வாசல் திறக்கப்படும். Only for those who believe this, the gates of heaven will open. அப்ப இன்றைக்கு சொல்லப்பட்ட வேத சத்தியத்தின்படி, Then according to the words told today, வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்கு மரித்தார். according to the scriptures, he died for our sins. வேத வாக்கியங்களின்படி According to the scriptures, மரித்தவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். the person who died woke up, was risen on third day. மரித்ததனுடைய நோக்கம் என்ன? What was the reason he died? உயிர்த்தெழுதலுடைய நோக்கம் என்ன? What was the reason he ரோமர் died? 8ஆம் அதிகாரத்திலே Romans chapter 8, 31 34 முடிய வசனங்களை வாசித்து பாருங்க. from verse 31 to 34 you can read. 31ஆம் வசனம் என்ன சொல்கிறது? What is the 31st verse? தேவன் நம் பட்சத்தில் இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க. If God is for us, தேவன் நம் பட்சத்தில் இருந்தார், God is for us, நமக்கு விரோதமாய் நிற்கத்தக்கவன் யார்? who can be against us? பரிசுத்த பவுல் சவால் விடுகிறார். Now Paul gives a
he gives a challenge there. சபையே நீயும் அப்படிதான் சொல்ல வேண்டும். Church, you should also say like that. தேவன் என் பட்சத்தில் இருந்தார், If God is with me, எனக்கு விரோதமாய் நிற்கத்தக்கவன் யார்? who can stand against me? எந்த மாந்திரிக சக்திகளும், There is no magic. எந்த உலகத்தின் சக்திகளும், There is no worldly எந்த power. பாதாளத்தின் வல்லமைகளும் There is no powers of hell. நம்மை மேற்கொள்ள முடியாது. There is no overcome. ஆனால் அன்பு தெய்வ மக்களே, My dear God's people, வேதத்தை தயவு செய்து தினமும் 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 வாசிங்கள், கேளுங்கள். read your Bible every day and listen to it. அப்போதுதான் தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை நீ அறிந்து கொள்ள Then முடியும். only you can know if God is with you or not. தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னார். God is with you. உனக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் All the weapons against அது you வாய்க்காமல் போய்விடும். that shall never touch you. இரண்டாவதாக Secondly, 32வது வசனம் சொல்கிறது, 32nd was தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு கொடுத்து விட்டார் என்று சொன்னார். God the Father gave His only Son for us. பிதாவாகிய தேவன் God the தன்னுடைய Father ஒரே பேரான குமாரனை gave His only begotten Son. நமக்கு கொடுத்து விட்டார் என்று சொன்னார். He gave Him for us. மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி? How will He not also கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Let's clap hands and thank Him. குமாரனை கொடுத்து விட்டார், He gave us the Son. சொந்த குமாரனை கொடுத்து He விட்டார், gave us His own இந்த Son. உலக மீட்புக்காக கொடுத்து The விட்டார். redemption of this world. ஆதாம் முதல் கொண்டு From Adam இன்றைக்கு வரைக்கும் till today. பாவம் செய்த மனிதர்களை All the men of sin மீட்கும் பொருளாக to redeem them. பிதாவாகிய தேவன் God the இந்த Father, உலகத்தை நேசித்தபடியா because He loved the தன்னுடைய world, ஒரே பேரான குமாரனை கொடுத்து He விட்டார். gave His only begotten அப்படி Son. என்று சொன்னார். If He did that, உனக்கு மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது எப்படி அவரால் முடியாதா? how can He not give you everything else? அருளாது இருப்பது எப்படி? How can He not give you வேலை இல்லையா? Is there no நல்ல work? வேலையை கொடுப்பார். He will give you a good திருமணம் ஆகவில்லையா? not be married. நல்ல ஒரு வாழ்க்கை He will கொடுப்பார். give you a good life. வியாபாரத்தில் நஷ்டமா? The loss in உன் your வியாபாரத்தில் எப்படி லாபம் வர வேண்டும் என்ற ஞானத்தை கொடுப்பார். He will give you the wisdom to get profit. உன் வியாபாரம் நடக்க கூடாது என்று சொல்லி மாந்திரிகர்கள் செய்திருக்கிறார்களா? He done magic against அந்த you. மாந்திரிகள் செயலற்று போய்விடும். That will lose its power. கவலைப்படாது. Don't worry. தன்னுடைய குமாரனை கொடுத்து விட்டார். He sent His only பிள்ளை Son. பாக்கியம் இல்லையா? You don't have a child. உண்மையாக விசுவாசித்து கேட்டுப்பார். Truly believe in உன் us. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். Fruit of you will be blessed. பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லையா? Not being able to deliver from கவலைப்படாது. it. Do not worry. மகனை கொடுத்து விட்டார். He gave His own Son. 33வது வசனம் சொல்லுகிறது, 33rd ரோமர் verse. 8:33, Romans 8:33. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, For children are selected by God. உலகமெங்கும் ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, All the children are seen for online. வசனத்தை கவனியுங்கள். Pay attention to the word. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், Those are selected by God. அவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who is the one who condemns against you? யாரெல்லாம் நம்மை குற்றம் சாட்டினது? Who is condemning you? ஒரு மனிதன் மேல் யாரெல்லாம் குற்றம் சாட்டினது? Who is all condemning அது you? மிகவும் முக்கியமானது. That is very important. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். You have to know it. முதலாவது மனிதன் First man, ஆதாம் Adam, பாவம் செய்தான். he didn't sin. தேவனை அவனை குற்றப்படுத்தினார். God condemned him. ஆதாமே, Adam, விளக்கிற கனியை சாப்பிட்டாயோ? did you eat the fruit that was forbidden? விளக்கிற கனியை சாப்பிட்டாயோ? Did you eat the fruit that was forbidden? குற்றம் சாட்டப்பட்டது. He was condemned. தேவனே மனிதனை குற்றம் சாட்டினார். God condemned man. இரண்டாவதாக Secondly, பிசாசு குற்றம் சாட்டுகிறார். then Satan condemned. இவன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்திருக்கிறார். He did sin against you. யோபை அப்படித்தான் சொன்னான். He told her again that நீ எல்லாவற்றும் கொடுத்ததனால் தான் அவன் உன்னை விசுவாசிக்கிறான். because you gave him everything is believing. அவனிடத்தில் எடுத்துப்பா. Take it away from him. குற்றம் சாட்டினான். He condemned Job. பிசாசு குற்றம் சாட்டி Satan கொண்டிருக்கிறான். condemned Job. நீ செய்த பாவத்தை, Your sin, நான் செய்த பாவத்தை my sin. பிதாவாகிய தேவனிடத்துல He will go to God the Father. குற்றம் சாட்டி He கொண்டிருக்கிறான். will condemn it. மூன்றாவதாக Thirdly, தேவனால் கொடுக்கப்பட்ட God's what was given இந்த by God. நியாயப்பிரமாண புஸ்தகம் This book of law, உன்னை குற்றவாளி என்று சொல்லுகிறது. it will condemn you. அப்படி என்று சொன்னார். Then, இந்த குற்றத்திலிருந்து from this guilt, என்னை யார் குற்றப்படுத்துகிறார்கள்? who is condemning இந்த you? குற்றத்திலிருந்து From this guilt, எப்படி நான் விடுதலை பெற முடியும்? how can I be delivered? தேவனும் குற்றம் சாட்டுகிறார், God is also condemning. பிசாசும் குற்றம் சாட்டுகிறது, Satan also is condemning. நியாயப்பிரமாண புஸ்தகம் குற்றம் The சாட்டுகிறது. book of law is condemning. எல்லாவற்றுக்கும் மேலாக என் இதயத்தை குற்றம் சாட்டி My கொண்டிருக்கிறது. own conscience is condemning me. நிர்பந்தமான மனுஷன் நான். I am man. இவர்களுக்கு யார் என்னை விடுதலை Who ஆக்குவார்கள்? will deliver me from this? பவுல் கதறுகிறார். Paul cries. சத்தியத்தை அறிந்து கொண்ட, He knew the truth. பழைய ஏற்பாட்டை எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட He knew all the Old Testament. பரிசுத்த பவுல் Saint Paul, ரோமர் 7 அதிகாரத்திலே Romans chapter 7. கதறுகிறார். He cried, ஒரு நிர்பந்தமான மனுஷன். I am just a simple man. அவர்களை நீங்க யார் விடுதலை Who ஆக்குவார்கள்? is going to deliver me? யார் என்னை விடுதலை ஆக்க Who முடியும்? will deliver me? விடுதலை ஆக்குகிறவர் ஒரே ஒருவர் தான். There's only one who can deliver me. 15 அதிகாரத்திலே First Corinthians chapter 57 58 வசனங்களை வாசித்து
வாசித்து பாருங்க. 57:58 you can நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை, what the law shouldn't do. நியாய பிரமாணம் உன்னை குற்றவாளி குற்றவாளி என்று உன்னை அனுதினமும் குற்றவாளி என்று தீர்த்து கொண்டிருந்தது. Every day the book of law is condemning you as a அந்த sinner. குற்றத்திலிருந்து From that, பிதாவாகிய தேவன் God the Father, தன்னுடைய குமாரனை அனுப்பி வைத்து He sent a son, ஒரு பாவத்துக்காக, and for your sin, என் பாவத்துக்காக, for my sin, இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதனுடைய for the பாவத்துக்காக sins of the mankind, மனித பாவங்களை சுமந்து He bore the sins of தீர்த்து mankind விட்டபடியா because He finished it. மரணமே Death, உன் குரல் எங்கே? where is your பாதாளமே my head? உன் ஜெயம் எங்கே? Where is your victory? நியாய பிரமாணத்தின் காரணம் என்ன? What is the reason of book of law? பாவம். It is sin. நியாய பிரமாணம் நம்மை பாவி பாவி என்று சொன்னது. The book of the law says you're a sinner, you're a sinner. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ Jesus Christ, கிருபையினால் நம்மை ரட்சித்து விட்டார். He came with grace and அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்ததினாலே because He died and rose again on இன்றைக்கு Friday. என்னை யாரும் குற்றவாளி என்று சொல்ல No முடியாது. one can condemn me as a கரங்களை sinner. தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி clap our சொல்லுவோம். hands and thank God. ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. Let's read Romans chapter 4, the last verse. கடைசி வசனம் 25 என்று நினைக்கிறேன். I think it's அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுதப்பட்டது. எல்லாம் இந்த வசனத்தை தயவு செய்து வாசிங்க. Everyone please read. Who was delivered up for our trespasses and raised up for our justification. நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து வாசிப்பேன் என்று சொன்னால் If you read such verses, உங்களுக்குள்ள பாவ குற்ற உணர்வு இருக்காமல் காணாமல் போய்விடும். the guilt of sin won't be with you. உயிர்த்தெழுதல் சாதாரண காரியம் அல்ல. The resurrection was not தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். We'll see the continuation. வாசிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து. Let us read. அவர் நம்முடைய பாவங்களுக்காக, For our trespasses, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக Jesus for our trespasses ஒப்பு கொடுக்கப்பட்டும் was delivered, நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக but for our justification ஏற்பட்டிருக்கிறார். he was raised. ஹalleluya. Hallelujah. ஆமென். கர்மங்களே, Yes, my dear people. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனித குலத்திற்கு For all the mankind that was living in sin, நம்பிக்கையில்லாத நிலைமை. there was no hope. பலியை செலுத்தினார்கள், They did sacrifices, பாவம் பூர்ணப்படுத்தவில்லை. but the sin didn't go. நியாயப்பிரமாணத்தின்படி 10 கட்டளை நிறைவேற்ற பிரயாசப்பட்டார்கள். They tried a lot to fulfill all the 10 commandments. 9 கட்டளை கடைபிடித்தான் மனிதன். A man could hold on all the 9, ஒன்றிலே தவறி போனாலும் even if he misses one. வேதம் சொல்லுகிறது. The Bible says, யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே the book of James chapter 2 verse 10, நீ 9 கடைபிடித்து you can hold all the 9 ஒன்றிலே தவறி but போனாலும் if you miss one, நீ குற்றவாளிதான், you're still a sinner. முழுமையான குற்றவாளி. You're a complete sinner. 10 கட்டளை நீ மீறிவிட்டாய். You lost all the 10 commandments. பாவத்திலிருந்து உமக்கு விமோசனம் இல்லை. You cannot come out of ரோமர் it. 8ஆம் அதிகாரத்திலே Romans chapter 3ஆவது 8. வசனத்தை வாசித்து பாருங்க. Let's read the third verse. எந்த நியாயப்பிரமாணம் மனிதனை மீட்க முடியவில்லையோ, Which book of law couldn't save man? எந்த நியாயப்பிரமாண புத்தகம் மனிதனுக்கு மீட்பு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்ததோ, Which book of law told there is no redemption for எந்த mankind? நியாயப்பிரமாணம் குற்றவாளி 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 என்று தீர்த்து கொண்டிருந்ததோ, Which book of law is condemning you as a sinner? As a கர்த்தர் sinner? என்ன செய்தார் என்று பாருங்க. Let's see what God did there. அது எப்படி எனில், மாம்சத்திலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, For the mind that is, அது எப்படி எனில், எப்படி செஞ்சார்னு விலைக்கு சொல்லு. see, it is telling how he did it. மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Thank நன்றி. God and thank God. இன்றைக்கு மனிதன் பாவத்தை போக்குவதற்காக Today also to redeem from sin. எத்தனையோ வழி பயணம் போய் He கொண்டிருக்கிறார்கள். is going to so many புனித யாத்திரை என்று போய் கொண்டிருக்கிறார்கள். going to pilgrimage. என்னுடைய பாவ சாபக்கேடுகள் போக வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்கள். They are taking all the efforts to take away the guilt of எல்லா sin. மனிதனுடைய கற்பனைகள், That is all the imagination. எல்லா மனிதனுடைய That கற்பனைகள். is all imagination of இந்த man. உலகத்துல எந்த மனிதனும் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ள முடியாது. No man can cleanse himself. நீ என்ன பலிகளை செலுத்தினாலும், No matter what you do. என்ன காணிக்கைகள் கொடுத்தாலும், No matter how many offerings you எத்தனை give. வருடங்கள் விரதம் இருந்தாலும், No matter how much you fast. எத்தனை ஜெபங்களை நீ கலந்து How கொண்டாலும், many prayers you உன் participate. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. There is no chance your sins will be forgiven. ஒரே ஒரு வாய்ப்பு உண்டு. There is only one chance. மாம்சத்தின் சரீரத்தில் இருக்கிற ரத்தம்
The blood in your flesh. இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. There is life in the blood. இது இந்த இரத்தம் சிந்தப்படுதல் இல்லை என்று சொன்னார். Without shedding of blood, மனித குலத்துக்கு பாவ மன்னிப்பு இல்லை. there is no forgiveness of sins. ஆனால் ஆதியிலே மனிதன் பாவம் செய்தபோது So when man did sin the first time, ஏதேன் தோட்டத்திலே ஒரு மிருகம் கொல்லப்பட்டு a lamb was slaughtered in அந்த the இரத்தம் field. சிந்தப்பட்டு The blood was shed. அந்த தோல் உடை எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் போட்டு And he took the skin of the animal and covered Adam. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். And he pushed them out of பாவத்தின் Egypt. சம்பளம் The wages of sin மரணம். is death. அவருடைய தண்டனை என்ன? What was their punishment? பாவத்தின் சம்பளம் மரணம். Wages of sin is death. மண்ணால் எடுக்கப்பட்ட மனுஷனே, Man is taken from mud. மண்ணுக்கு திரும்புவாய். You will go back to mud. அதான் அவருடைய தண்டனை. That was his punishment. மூன்றாவதாக Thirdly, தேவனை விட்டு அவர் பிரித்தெடுக்கப்பட்டார். he was separated from God. ஏதேன் தோட்டத்திலே The Garden of Eden, சந்தோஷமா இருந்த குடும்பம், the family that was very happy, தேவனோடு கூட இணைக்கப்பட்ட குடும்பம், the family that was united with தேவனோடு God, கூட ஆராதித்துக் கொண்டிருந்த the குடும்பம், family that was worshipping God, பாவம் செய்தபடியா because they did sin, குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டார்கள். they were condemned as sinners. குற்றத்திற்குரிய தண்டனையை They ஏற்றுக்கொண்டார்கள். took the punishment for that. கடைசியாக தேவனை விட்டே பிரிந்து போக வேண்டிய நிலைமை, Lastly, they had to separate from God. தோட்டத்தை விட்டே வெளியேற்ற வேண்டும் என்ற நிலைமை. They had to go out of the garden itself. மனிதா, Man, உனக்கு இப்பொழுதும் கிருபை கொடுக்கிறேன். till today there's grace for நீ you. நெத்தி வேர்வை நிலத்துல விழுந்துதான் சம்பாதித்து சாப்பிட வேண்டும். Your sweat has to fall on the ground, then only நாள் ஒன்று வரும், a day will come. நாள் ஒன்று வரும், A day will come அன்றைக்கு தன்னுடைய குமாரனை நான் அனுப்ப போகிறேன். that they will send my son. அன்றைக்குதான் மனித குலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. That time the sins of mankind will be அது forgiven. வரைக்கும் அந்த பலிகள் செலுத்தி கொண்டுதான் வர வேண்டும். Till that time you have to give these sacrifices. அதனால்தான் ஆதாம் கொண்டு So from Adam ஏழோக்கு வரைக்கும் till Enoch, 7 தலைமுறைக்கு 7 இந்த generations. பிரசங்கம் செய்யப்பட்டபடியால் தான் Because this was told as a message. ஆபேலும் காயினும் காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தார்கள். Abel and Cain came to give the offering. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. Without the shedding of blood, there is no forgiveness of ஆபேல் sins. ரத்தத்தோடு வந்தார், Abel came with blood. காயின் ரத்தத்தோடு வரவில்லை. Cain did come with blood. அதனால் அவருடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது. So his offering was not accepted. ஆபேலுடைய ரத்தத்தோடு வந்ததுபடினால் Because Abel came with blood, அவருடைய காணிக்கை சுகந்த வாசனை his ஏற்றுக்கொண்டது. offering was taken up as a good incense. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுக்க சொன்னார். Abraham was told to give Isaac as his அது sacrifice. எதற்காக கொடுத்தார்? What was that done for? பிதாவாகிய தேவன் Because God the தன் Father, குமாரனை அனுப்பி வைத்தன் அடையாளமாக as a symbol of sending his son, இந்த உலகத்துல ஒரு மனிதன் அப்படி எனக்காக கொடுப்பான் என்று சொல்லி நாம் இன்றைக்கு வரைக்கும் விசுவாச தகப்பன் என்று சொல்லும்படிக்கு till today we claim him as the father of faith. அன்றைக்கு ஆபிரகாமை தெரிந்து கொண்டு That day he chose Abraham தன்னுடைய மகனாகி ஈசாக்கை and his son Isaac அந்த மோரியா மலையில அவனை பலி செலுத்தும்படி அனுமதித்தார். on the hill of Moriah. He wanted to give him as a ஆனால் sacrifice. அங்கே ஈசாக்கை பலியாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. But Isaac was not taken as a sacrifice அந்த there. ஈசாக்குக்கு பதிலாக Instead of that, Isaac, ஆபிரகாம் இந்த பக்கத்திலிருந்து தன் மகனாகி ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போகிறான். Abraham takes Isaac from this side. பிதாவாகிய தேவன் God the Father, தன் குமாரனை அனுப்புவதன் அடையாளமாக as a symbol of sending his son, கீழிருந்து ஒரு ஆடு மேலே இவன் இருக்கிற இடத்திற்கு வந்து முள்ளிலே சிக்கிக் கொள்ளுகிறது. a ram comes up from the place he came. and ஏன் was ஆடு stuck in- முள்ளிலே சிக்கிக் கொண்டிருந்தது? Why was the ram மனித in the குலத்தின் bush? பாவங்கள் Because the sins of man, விளைவாகத்தானே. as a result of that, என்றைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ when man did sin, அன்றைக்கு தான் முள் முளைக்க ஆரம்பித்தது. that time thorns started coming. இயேசு இந்த உலகத்தை கடவுள் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது When God created this world, முள்ளில்லாத உலகம், it was a world without. பாவம் செய்த பிறகுதான் After he did முள் sin, முளைக்க ஆரம்பித்தது. thorns and weeds came அது out. முள்ளிலே புதாரிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. It was in the bushes of thorns. அபிரகாமே, Abraham, உன் மகன் அல்ல, it is not your son, என்னுடைய மகன். my son. உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி வரனார் அனுப்ப போகிறேன். I will send the Lamb of God to take away the sins of அதன் the world. அடையாளமாக As a symbol உன் of God, மகனை இறக்கி get down your son. இந்த ஆடை பலி செலுத்து. Take this ram கரங்களை and தட்டி sacrifice. ஆண்டவருக்கு நன்றி And சொல்லு. stop and sacrifice God. அதோடு மாத்திரமல்ல, Not only that, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க கொண்டு வரும் பொழுது, when he was redeeming the Israel people, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு when வருவதற்காக he was delivering the Israel people, கர்த்தர் ஜனங்களுக்கு ஒரு போதனை கொடுத்தார். he gives a preaching to them. இந்த பாஸ்காவை பற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். He teaches them about this Passover festival. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்றாய் தெரியும் The people knew. இந்த பாஸ்கா எதற்காக இருந்துச்சு. They knew what this was about. இன்று இருக்கிற கிறிஸ்துவே Today the Christianity is பாஸ்கா எதற்காக என்று தெரிந்து
know what the Passover was. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லுகிறது. Exodus 12:5 says, இஸ்ரவேல் ஜனங்களே, Israel people, இஸ்ரவேல் ஜனங்களே, Israel people, நீங்கள் இங்கிருந்து விடுதலையாகி வர வேண்டும் என்று சொன்னார். if you have to be delivered from here, நான் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று if சொன்னார். my plan has to be fulfilled, நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். you have to do one thing. நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். You have to do one thing. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னடையாளமாக As a sign of Jesus Christ coming, இளம் காளை, you have to take a young lamb, இளம் காளை a young lamb. பலி செலுத்தப்பட You வேண்டும். have to sacrifice that. ஒரு வயது ஆட்டுக்குட்டி, It should be 1 year old. ஒரு வயது ஆட்டுக்குட்டி. It should be 1 year old. அப்படி என்று சொன்னார். If you say so. இவர்களை மீட்பதற்கு முன்பதாகவே Before he redeemed them, 6 லட்சம் குடும்பங்களுக்கு for 6 lakh அவர்கள் families, வாழ்ந்து கொண்டிருந்த தேசத்திலே in the place they were living, 6 லட்சம் ஆட்டுக்குட்டி பிறந்திருந்தது. there were 6 கரங்களை lakh தட்டி lambs that ஆண்டவருக்கு was நன்றி born. சொல்லு. Let's clap hands and thank God. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் குடும்பங்கள் வெளியே வருவதற்கு That is for 6 lakh families to come out. 6 லட்சம் ஒரு வயசு ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டது. 6 lakh 1 year old lambs were given ஆனால் as அந்த sacrifice. சராசரங்களை உண்டாக்கின தேவன், God the Father created this அந்த universe. சராசரங்களை உண்டாக்கின தேவன் God the Lord created the மனித universe. குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக Bear the sins of mankind. 4000 வருடங்களாய் போதித்து வந்தது போலே All the prophecies that were told for 4,000 years. இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்தார். Jesus came in the man form. இந்த ஆட்டுக்குட்டி வளர ஆரம்பித்தது. This lamb grew up. இந்த ஆட்டுக்குட்டி வளர ஆரம்பித்தது. This lamb grew up. 30 வருடம் 30 years. ஆதாமை எந்த நிலையில உண்டாக்கினாரோ In what form he created Adam, அதே நிலையில 30 வயதுல in that same age, Jesus was raised. மனிதன் பாவம் செய்தபடியா Because man did sin. அந்த 30 வயதுல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார். At the age of 30, he took his baptism. உடனடியாக ஆவியானவர் அவரை கொண்டு போகிறார். Immediately, Holy Spirit takes him. 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசத்திற்காக கொண்டு போகிறார். For 40 days, he's in fasting. மனிதன் எப்படி சோதிக்கப்பட்டானோ How man was tempted. அதே சோதனையில் 2ஆம் மாதமாகி இயேசு கிறிஸ்து இப்போது சோதிக்கப்பட The வேண்டும். second Adam, Jesus Christ, was tempted in all those ways. மனித குலத்தை மீட்பதற்காக வந்த இரட்சகர் The Redeemer came to redeem மனிதன் mankind. எப்படி சோதிக்கப்பட்டு விழுந்து போனானோ How man was tested and fallen. விழுந்து போன மனித குலத்தை மீட்பதற்காக To redeem the mankind that was fallen. மீட்பராம் இயேசு நேரடியாக பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். Redeemer, the Jesus Christ, was tempted by Satan directly. அந்த முதல் சோதனையிலே The first temptation, 3 காரியங்களையும் 3 times. வேத வசனத்தை வைத்து அவனை ஜெயித்தார். With the Bible verses, he won him. மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரமல்ல, Man doesn't live only by bread. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வாக்கினால் He பிழைப்பார். lives by the word that comes out of God's உன் mouth. தேவனாகிய கர்த்தர் பரீட்சை பார்க்க கூடாது என்று உனக்கு தெரியாதா? Don't you know you shouldn't test the Lord your God? இவ்வளவு வேதம் பேசுகிற பிசாசே, You say that speaking so much உன் words. தேவனை பரீட்சை பார்க்க கூடாது என்று உனக்கு தெரியாதா? Don't you know that you shouldn't test your God? மூன்றாவதாக, Thirdly, he உன் said, தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? don't you know you're supposed to worship only the Lord your God? நீ என்னை வணங்காதவர்கள் தானே, Because you didn't worship me. என்னுடைய ஜனங்களை உன்னை வணங்கும்படி செய்துவிட்டு You made my people bow down to you. இன்றைக்கு என்னையே வணங்க செய்கிறாயா? Are you trying to make me bow down? அப்பொழுது No way you said. விரட்டினார். He showed it to him. இதான் ஒரு விசுவாசி இருக்க வேண்டிய தைரியமும் நம்பிக்கையும். This is the braveness and courage you should இந்த have. சத்தியத்தை அறிந்து கொள்ள விட்டால் If you do not know this truth, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அழுது கொண்டு the இருப்பீர்கள். small things you'll be crying. சின்ன விஷயத்துக்கு அழுது புலம்பிக் கொண்டு கடவுளை தேடிக் கொண்டு The இருப்பீர்கள். small things you'll be crying and looking out for God. வேத வசனத்தின் வழியாக அவனை ஜெயித்தார். He won it through the Bible. நாட்கள் கடந்தது. Days passed. ஊழியர்கள் செய்ய ஆரம்பித்தார். Ministry started. காலம் நிறைவேறினது. The days came. இப்போது தன்னையே பலியாக கொடுக்கும்படி வந்து விட்டார். He came to give himself as a sacrifice. அதெல்லாம் யோவான் சொன்னார். That is why John says. ஞாபகம் வரலப்ப? John the Baptist அவர் says. சொன்னார், He says, இது ஒரு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. see the Lamb of God who came to take away அவர் the sins of the world. ஆட்டுக்குட்டியாய் He was as a எப்படி lamb. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஒரு வயது ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டதோ, How would the Israel people to come out of Egypt? They had to sacrifice a 1-year-old lamb. ஆதாம் முதற்கொண்டு From Adam இயேசு கிறிஸ்து வாழ்கிற காலம், till the time Jesus was living, அன்றைக்கு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய காலம், till the time we are living right இது now, இயேசு கிறிஸ்து வரப்போற காலம் till the வரைக்கும் time Jesus Christ comes back, ஒரே பலியாய் there's one sacrifice ஆட்டுக்குட்டியாய் as a lamb சிலுவையிலே on the cross நமக்காக for us. பலியானார். கரங்களை தட்டி Sacrifice. ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுங்கள். clap hands and
understand God. இதை நான் எப்படி அறிந்து கொள்வது? How will I know this? பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வரிகளை எல்லாம் பூர்ணப்படுத்தவில்லையே. He didn't fulfill all the practice that was followed in the Old Testament. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுவதற்காக ஒரு வயது ஆட்டுக்குட்டி 6 லட்சம் குடும்பங்களுக்கு 6 லட்சம் தேவைப்பட்டது. For the Israel people be dealt with 6 lakh 1-year-old lambs will eat. ஆனால் இன்றைக்கு கோடான கோடி மக்கள், But for crores of people, கோடி கோடி மக்கள், crores of people, எண்ணக்கூடாத ஜனங்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says there are uncountable people in heaven. அப்ப இவ்வளவு ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக Then to forgive all of those sins, தேவன் என்ன செய்தார்? what did God do? தேவன் என்ன செய்தார்? What did God do? 1 யோவான் 2 அதிகாரம் 1 John chapter முதல் 2. 2 வசனங்களை வாசித்து பாருங்க. Let's read the first 2 verses. உன்னை குற்றவாளி என்று ஒருவரும் சொல்லக்கூடாது. No one should tell you you're a sinner. தேவன் பாவத்துக்காக மரித்தவர். God died for your sins. ஏதோ மரித்து விட்டு அதோடு முடிந்து விடவில்லை. He just didn't die and finish. உயிர் தெழுந்து விட்டு உயிர் தெழுந்ததோடு கூட முடிந்து He விடவில்லை. just didn't finish after rising up. மூன்றாவது ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. Thirdly, a thing is அது happening. இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. Till today it is happening. வாசிங்க. Let's read. 1 யோவான் 1 John 2 அதிகாரம் chapter 2 முதல் 2 வசனம். verse 1 and 2. என் பிள்ளைகளே, பாவம் செய்யாதபடி நீங்கள் இனி வருகிற நாட்களில் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். இவைகளை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்வான் ஒருவேளை மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஒருவன் பாவம் செய்வான் என்று சொன்னால் இருக்கிற நீதி பரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் நமக்காக பரிந்து பேசுகிற பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவருக்கு நன்றி சொல்வோம். உயிர்த்தெழுந்தவர் வெறும் உயிர்த்தெழுந்து விடுங்க. He just was not resurrected. அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களும் For the people who are living that day, சர்வ லோகத்தின் பாவங்களையும் and all the sins of the world, கல்வாரி சிலுவையை சுமந்து தீர்த்தபடியா after he finished bearing them in the Calvary, ஆதாம் முதற்கொண்டு and இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் வரைக்கும் that Jesus lived, மனித குலத்தின் பாவத்திற்காக இயேசு ரத்தம் சிந்தி விட்டார். Jesus had shed his blood for the sins. அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் For the people living that day, அன்றைக்கு அந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்தபடியா because they believed in the word, அன்றைக்கு இருந்த மக்களும் மீட்கப்பட்டார்கள். the day those people, அதன் பிறகு after that, காலாகாலமாய் for years and years திருச்சபை வளர்ந்த பிறகு after the church grew, ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷங்களும் every year, every day, every minute, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற போதனை போதித்துக் கொண்டு வந்தார்கள். the gospel of Jesus Christ's resurrection was preached everywhere. ரொம்ப வேண்டாங்க. Not much. இப்ப 2026 நம்ம இங்க அமர்ந்து இருக்கிற ஒரு சிறிய மந்தை. 2026 we are a small group of gathering here. நீயும் நானும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதை பார்க்கவே இல்லை. You and me didn't see how Jesus Christ, பிறந்ததும் பார்க்கல, we didn't see how he was born, we மரிச்சதையும் பார்க்கல, didn't see how he was beaten, we மரிச்சதையும் பார்க்கல, didn't see how he died, அடக்கம் செய்யப்பட்டதையும் we பார்க்கல, didn't see how he was buried, உயிர்த்தெழுந்ததையும் பார்க்கல. we didn't see the எப்படி இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள்? how you are seated here, தேவ வசனம் because God's word உங்களை உயிர்ப்பித்தது. is redeemed you, தேவனுடைய வார்த்தை God's word உங்களை மனம் திரும்ப செய்தது. has repented you, தேவனுடைய வார்த்தை God's word, உங்களை மரித்தவனிருந்து it has raised you from உயிர்த்தெழ it, செய்தது. it has resurrected you. ஹalleluya. Hallelujah. அதனால இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். Today that's why we are sitting இதை here. எப்படி நிரூபிப்பது? How do we prove this? ரோமர்கள் நிருபம் The letter of Romans முதல் அதிகாரத்திலே chapter 1. 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசித்து Let's பாருங்க. read the 4th and 5th. ஆங்கிலத்திலே 4வது வசனம், In the English it's 4th. தமிழ்ல 5வது வசனம். In Tamil it's 5th. அது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். தமிழ் 5, ரோமர் 1:5, ஆங்கிலத்திலே 1:4. And was declared to be the Son of God in power according to the Spirit of holiness by his resurrection from the dead, Jesus Christ the Lord. மாம்சத்தின்படி மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தேர்தலினால் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவ குமாரன கரங்களை தட்டி நன்றி Come சொல்வோம். and thank God. இன்றைக்கு கிறிஸ்துவம் மாத்திரம் If Christians, இயேசு பிறந்தது பெரியதல்ல, it is not big that Jesus was born. மரித்தது பெரியதல்ல, It is not great that he died, உயிர் தேர்தல் but he resurrected. நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. It is proved here. It நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. is proved here. அவர் உயிர் தெழுந்தார். He is resurrected. மாம்சத்தின்படி வார்த்தையான தேவன் God who was the word, he came as a flesh. மாம்சத்தில் வந்தார். He came as a flesh. சொல்லப்பட்ட தாவீதின் சந்ததியில வந்தார். According to the descendants of David, he பரிசுத்த came. ஆவியின்படி அன்னை மரியாளுடைய கர்ப்பத்தில் இடம்பெற்று வந்தார். Also the Holy Spirit, he took place in the பிதாவாகிய ஒரே தேவனுடைய குமாரன் என்று வந்தார். He came as the
Son of God. வந்தவன் When you came, வந்து வாழ்ந்து he lived, மரித்து died, அடக்கம் செய்து was buried. மூன்றாம் நாள் On உயிர்த்தெழுந்தார். the third day he rose. என்னையா உயிர்த்தெழுந்தார் சொல்றீங்க? You are telling he rose, he resurrected. ஆதி திருச்சபை இப்படிதான் போட்டவங்க சிறைச்சாலையில போட்டாங்க. They put them in prison because they told us. எப்படியாவது இவங்களை நிர்மூலமாக்கிட்டு கிறிஸ்தவமே இருக்கக்கூடாது. There should be no Christians. அவங்க சொன்னாங்க, They told, நான் உங்களுக்கு கீழ்படிட்டா அவருக்கு கீழ்படிட்டாயா? shall I obey you or shall I obey God? எப்ப பார்த்தாலும் புடிச்சு போடுறீங்க. You keep putting me into prison. தேவதூதன் பண்ணது வெளியே விட்டாலும் திருப்பி கூட்டி விட்டுறீங்க. Even if angel gets me out, you're putting me out. சொல்லுங்க, யாரு கீழ்படிட்டோம்? Now who should I obey? நாங்க தேவனுக்கு தான் கீழ்படிவோம். We will obey God only. உங்களுக்கு கீழ்படிற மாதிரி இல்ல. We won't obey you. போயிட்டாங்க வெளியே. They went out. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைலாம் படிச்சு பாருங்க. You can read Acts and see. ஜெயில இருந்து வரும்போது ரொம்ப சந்தோஷமா வெளியே வந்தாங்க. They will come out of jail very happy. அவ்வளவு அடி உத வாங்கி They will take all the. நாளில ஏசாமி பத்தி சொல்ல அவ்வளவுதான். Tomorrow you shouldn't speak about Jesus Christ. அவங்க சந்தோஷமா வெளியே வந்தாங்க. They'll come out happy. வந்துட்டு சும்மா இல்லடா, They weren't just போய் sitting திரும்பி there. இயேசு உயிர்த்தெழுந்தார் போதிச்சு. Again they were preaching that Jesus சரி, Christ. மரித்து உயிர்த்தெழுந்தார்ன்றத Now God who died and rose again, எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். he revealed himself to everybody. குறைஞ்சது ஒரு 500 பேருக்கு வெளிப்படுத்தினார் வேதம் The சொல்லுகிறது. Bible says he revealed himself to at least 500 people. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல 5-6 வசனங்கள் வாசினா அங்க இருக்கும். 1 Corinthians chapter 15 verse 5 and 6 you can சரி, read. இப்ப உயிர்த்தெழுந்தனால எனக்கு என்னையா பலனு? Now because he rose, what is the benefit for me? அப்போ அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல சொல்றாரு, In Acts 1 he கடைசியா says, பேசி முடிச்சிட்டு, after finishing he said, அப்பா நான் போயிட்டு என்ன பண்றேன்? I will go. இந்த 3 வருஷம் போதிச்சு இல்லையா? I preached to you, right? போதிச்சபடி நான் எல்லாம் நடந்து போச்சு. Whatever I preached happened. பாவிகளை ஒப்பு கொடுத்துட்டீங்க. You gave me to the hands of நீங்களே sinners. எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டீங்க. You also ran away. ஒருத்த காட்டியம் கொடுத்துட்டான். One also showed எல்லாம் நடந்துருச்சு. நானும் மரிச்சு அடக்கம் செய்யப்பட்டேன். I died and I was buried. இப்ப 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்துட்டேன். I have resurrected also. இப்ப 40 நாள் உங்களோட கூட இருந்துட்டேன். Now 40 days have been with you also. வேத வாக்கியத்தின்படி எல்லாம் நடந்துருச்சு. According to the Bible, everything is done. இப்ப நான் போறேன். Now I will go. போயிட்டு என்ன பண்றேன்னாக்கா, After I go, what நான் I உனக்கு என்ன போதித்தனோ what I preached to you. நான் போற பிறகுதான் ஆவியானவரை அனுப்ப முடியும். Only after I go, I'll send the நான் Holy Spirit. போகாம உனக்கிட்ட ஆவியானவர் வரப்போகிறது இல்ல. Without me going, you cannot receive the Holy Spirit. அதனால நான் என்ன செய்யறேன்னாக்கா, So what I'll do is, நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறேன். I will go and send the Holy Spirit. ஒரு காலத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன், At the point of time, he ஒரு keeps நம்ம saying, நாங்க வாழ்ந்த காலத்துல இப்பெல்லாம் பரவாயில்ல. இப்ப சும்மா அப்படி தட்டுனா அமெரிக்காக்கு போயிடுது. the time now, if you die, you'll go to America. அந்த காலத்துல மிலிட்டரியில இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் வேலைகளுக்கு போனாங்கன்னாக்கா, That time, if they were in military, they have to go to other இல்ல இந்த places. சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வராங்க, இல்ல இந்த ஊருக்கு போறாங்க அப்படின்னாக்கா, Or the relatives are coming from somewhere or going அந்த somewhere. போஸ்ட் கார்டுன்னு ஒண்ணு இருக்குது. There's something called the postcard. ஷார்ட்டா எழுதுவாங்க. You can write very shortly. நான் போயிட்டு லெட்டர் போடுறேன் I will go and send a letter. அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் பஸ் ஏத்தி டாட்டா பண்ணி எல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு பிறகு After you say goodbye, the railway station send them. இந்த அனுப்பி வச்ச அப்பா அம்மாங்க இந்த சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, And the relatives who send them, குழந்தைகிட்டே இருப்பாங்க. they will be whining. போய் சேர்ந்தாங்களா இல்லையா? Did they go or not? போய் சேர்ந்தாங்களா Did இல்லையா? they go or not? போய் சேர்ந்தாங்களா Did இல்லையா? they go or அது not? அந்த காலத்துல இந்த போன் இருக்கும் வேற. The telephone. 8 9 6 5 இப்படி சுத்தி Now, after dialing the அதுக்கப்புறம் அந்த போனை எடுத்து காதுல வச்சு talk, ஹலோ 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 கத்துற 4 ஓட்டு கேட்கும். they will be screaming hello and you can hear it for 4 hours. அது கூட அவர் அங்க போய் சேர்ந்த பிறகுதான் அந்த ஹலோ எடுத்து சொல்ல முடியும். Only after he reaches there also he அது can எத்தனை நாள் டிராவல் போச்சோ தெரியாது. We do not know how many days he அங்க போய் traveled. சேர்ந்த பிறகுதான் அந்த 3வது வீட்டுல போன் இருக்கும், இந்த வீட்டுல கேட்டு அந்த வீட்டுல போய் உங்க பையனை கூப்பிட்டு உங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லி கூப்பிட்டு போன் பண்ணா அவங்க அங்க கத்துறது இந்த வீட்டுல கேட்கும். After much chaos, when they get the call, after they call, then only they will be able to talk. இப்ப ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. 50-60 years before this was. அப்ப அன்றைக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாரு. Then imagine the time how it would be. இவர் பாட்டு வந்தாரு, He came, அடிபட்டாரு, உதப்பட்டாரு, he was beaten, எல்லாம் முடிஞ்சது. everything was over. சரி மரிச்சாரு, He died, உயிர்த்து எழுதிட்டாரு, he rose, போயிட்டாரு. வேற now he went off. ஒரு அனுப்புறேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. இது வரணும்னா இது அதோட பெரிய கஷ்டம். Now this is a greater, bigger thing. இப்ப இவர் இருக்கிறாரு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க Now முடியும்? what is the proof that he is there? நான் உயிரோடு கூட இருக்கிறேன், I am alive. சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. He told I am alive forevermore and with you. எல்லா அதிகாரிகளும் வந்தாச்சுப்பா. All the powers with சாத்தா me. எடுக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டேன். I have taken everything from Satan. நான் இப்போ அனுப்ப போயிட்ட பிறகு உங்களோடு கூட இருக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. I will go and I will then be with you. I will send the Holy அப்ப Spirit. இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. லூக்கா 24 அதிகாரம் வாசிச்சு பாருங்க. You can read Luke chapter 24.
அப்போஸ்தலர் 1 வாசிச்சு பாருங்க. You can read Acts chapter 1. பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே மேகத்தின் மேல் எடுத்துக் When கொள்ளப்படுகிறார். you're seeing only a cloud covered on the அப்படியே east, மேகத்தில் எடுத்துக் he was கொள்ளப்படுகிறார். taken up in the cloud. போகும்போதே அவர் எப்படி உலகத்தை உண்டாக்கி எல்லாம் வச்சு ஆசீர்வதிச்சாரோ அந்த மாதிரி திருப்பி இன்னொரு வாட்டி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். He blessed how he created the world. He blessed it like that. He blesses and he goes. போயிடுறாங்க. He goes on top. கல்லறைகிட்ட நின்று பார்த்து நிக்கிறாங்க. They're looking and they're standing at the tomb and they're waiting. ஏன்னா ஒண்ணு வந்து பார்த்து நிக்கிறேன். What are you seeing here? அவர் எப்படி போயிட்டாருல He went right. அப்படியே திருப்பி He வருவார். will come back the same way. அப்படியே திருப்பி வருவார். He'll come back the same இது way. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் படிங்க. You can read in Acts chapter 1. தயவு செய்து வேதத்தை படிங்க. You should read the Bible. எப்படி போனாரோ அப்படியே வருவார். How he goes, he'll come back. இவர் இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு. He says another word. நான் போய் வேற வீட்டு கூட அனுப்புறேன். I will go and send something. இவர் எப்படி போனாரோ அப்படி வருவார். You come back how you go. தேவதூதன் அப்படி சொல்லுகிறார். The angel is telling like that. இவர் சொன்னார் நான் உன்னை அனுப்புறேன். He's telling I will send you something. அப்ப பாருங்க. Now you see, பலன் அடைந்து they were strengthened சமாரியாவில் in Samaria, யூதாவிலும் in Judea. உலகத்துல எல்லா நாடுகளுக்கு நீங்க போவீங்க. You will go to all the ends of the earth. அந்த பலனை நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு பாருங்க. After you receive that strength, you see. ஏற்று மறுதலித்த பேதுரு எப்படி மாறுறாரு பாரு. See how Peter betrayed yesterday. ஓடிப்போய் யாக்கோபு என்ன பண்ண போறார் பாரு. See what James who ran away did. பயந்து போய் ஒளிந்து கொண்டு வந்த யோவான் என்ன பண்ண போறார் பாரு. See John was hiding all the time. See 11 சீடர்கள் என்னென்ன பண்ண போறாரு பாரு. see what the 11 disciples are going to do. சொல்லிட்டு போயிட்டாரு. He said he went. போனவரு But when 40 நாள் முடிந்த உடனே after 40 days are over, கடந்து போய் 10 நாள் பொறுத்து after 10 days later, பரிசுத்த ஆவியானவரை அங்க அனுப்புகிறார். he sends the Holy Spirit there. 500 பேர் பார்த்தவர்கள், 500 people saw. 5000 பேர் சாப்பிட்டவர்கள், 5,000 people wait. 4000 பேர் சாப்பிட்டவர்கள், 4,000 people wait. இவ்வளவு பேரும் பார்த்து அவர் ருசி பார்த்தவர்கள். They all tasted God's love. காத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது But when he told wait, 120 பேர் மாத்திரம் தான் காத்திருந்தாங்க. only 120 are waiting. ஆனால் அந்த 120 பேர் எப்படி இருந்தாங்க தெரியுமா? But how this 120 people were? ஒரே மனமும் They were one heart ஒரே இதயம். and with one mind. இன்றைக்கு சபை அப்படி மாறுன்னு சொன்னா, If church changes like that, உலகத்துல இருக்கிற அத்தனை திருச்சபைகளும் ஒன்றாய் மாறுன்னு சொன்னா, all the churches come together and change like that, ரொம்ப 2000 வருஷம் வேண்டாங்க. not 2,000 years. 2 மாசத்துல உலகமே மனம் மாறிடும். 2 months is into the entire world. 2 மாசத்துல மனம் மாறிடும். The entire world will. இயேசு வருகை வந்துடும். Jesus coming also will come. ஒருவரும் கெட்டு போக கூடாது இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, You will, no one will perish. உலகத்தா மாத்திரமல்ல, Only the worldly people. சபையை நீங்க மனம் திரும்பணும். The church also should repent. சபைகளும் மனம் திரும்பணும். Churches also should ஆதி repent. திருச்சபையில் போதிக்கப்பட்ட கள்ள போதனைகளை இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். All the false preaching are told in the early church is still told today. அதை நம்பியும் ஒரு கூட்டம் போய்கிட்டு தான் இருக்கு. There is a group of people are following that. பாருங்க, யூதாசே தடுக்கல. அவரு He didn't stop Judas. கள்ள போதனைகளை தடுக்க போறாரு. Will he stop false prophets? ஆதாம் பழத்தை பறிச்சு சாப்பிடும் போதே தடுக்கல. He couldn't stop. He didn't stop when Adam and Eve ate it. நல்ல வேலையை விளையிட்டோம். Let the good also happen. முள்ளு கலையில வளர்த்தோம். Let the thorns also happen. அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். That day I will see. ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு பாக்குறேன்ல, The day of judgment. அன்னைக்கு கோதுமை எப்படி பிரிக்கணும், How I have to take கலை எப்படி பிரிக்கணும் நான் and பாத்துக்கிறேன். how I should நீ throw away சத்தியத்தை the- மட்டும் நீ போய் போதி. You tell the நீ preacher. கள்ள போதனை மாறிடாது. You don't become a false prophet. சொன்னவ Or told that 120 பேர் ஒரே மனதாய் காத்திருந்தார்கள். 120 people are waiting in one அதுக்கு heart. பேரு தான் பெந்தகோஸ்து நாள். That is the day of Pentecost. பெந்தகோஸ்துனா வேற ஒண்ணும் தெரிஞ்சுக்காதீங்க. Pentecost is nothing. வெண்ண துணி போடுறாங்களா அவங்க தான் நினைக்காதீங்க. Don't think it's only the people who are wearing white clothes. பெந்தகோஸ்துனா நல்லா தெரிஞ்சுங்க, 50வது நாள். Pentecost means the 50th day. மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் பூலோகத்துல மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். After he died and he rose again, 40 days he revealed himself to the people. போய் நான் அனுப்புறேன்னு சொன்னாரு. God told I'll send it to அதை you. அனுப்புறதுக்கு 10 நாள் ஆயிடுச்சு. It took 10 days for him to send. 10வது நாள் வரைக்கும் காத்திருந்தார். Till the 10th day they were waiting. ஏன்னா அங்க 2 காரியம் நடக்க வேண்டியதா இருந்தது. Because 2 things are இந்த supposed to happen. சத்தியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். You have to know all these truths. சரியான நேரத்துக்கு முடிக்கலாம். We will finish at the right time. ஒன்று, One, மதலேல் மரியாள் Mary Magdalene. கல்லறையிடத்துல வந்து When she comes to the tomb, அவள் அறியாமல என்னுடைய ஆண்டவரை யாராவது எடுத்துக்கொண்டு போயிருந்தா எனக்கு அடையாளம் காட்டுறீங்க. please show me if you have taken my Lord away. மரியாளே கூப்பிட்டார், அவ்வளவுதான். He only called Mary. அந்த அம்மா ஓடி போய் ஆண்டவரே கட்டிப்பிடிக்க ஓடுது. She was about to go hug Jesus. என்னை தொடாதேன்னு சொல்லிட்டார். He said, do not touch me. இங்க ஒருத்தர் சண்டைக்கு பிடிச்சார். Here Thomas is here. அவர் சீடர். He is a disciple. அவர் சொல்றாரு, He says, விரல விட்டாதான் நான் நம்புவேன். only if I touch the hole, then only I believe.
அவனுக்கு வா விரல விடுன்றாரு. He says, you come, touch me. இந்த அம்மாவை டச் பண்ணாதன்றாரு. He says, to the woman, he says, do not touch me. ஒரே குழப்பமா இருக்கு. It's so confusing, right? அன்றைய காலங்களிலே That time, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலி செலுத்தப்படும் போது when they were supposed to give a sacrifice, அந்த பலியை எப்படி முறைமையாக செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. how they have to, the tradition they follow to give the sacrifice. வெளிப்பிரகாரத்துல புறஜாதியார், To the outside, there were only Gentiles, யூதர் அல்லாதவர்கள், those who are not Jews, இஸ்ரவேல் மக்கள். the Israel people. இந்த பரிசுத்த இடத்துல நீங்க அமர்ந்து இருக்கிறீங்களா அந்த இடம். The place that you're seated, right? That is the place. வெளிப்பிரகாரத்துல சூரிய வெளிச்சம். Outside will be the sun. இதுக்கு உள்ள வந்தீங்கன்னா 7 குத்து விளக்கு If இருக்கும். you come inside, there will இந்த be 7 வெளிச்சத்துல தான் lamps. இஸ்ரவேல் மக்கள். And the 7 lamps will be இங்க Israel. வந்து பலிபீடம் இருக்கும். There the altar will be at the back. அங்க வந்து உடன்படிக்கை பற்றி 10 கட்டளை இருக்கும். There the book, the covenant will be there, and that there will be 10 அந்த commandments. 10 கட்டளை என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, What the 10 commandments say is, பாவிகளே sinners, நியாய தீர்ப்பு நாள்ல பாத்துக்கிறேன். on the day of judgment I'll see you. பாவியே, Sinner, நீங்க யூதர் முறைமைப்படி நீங்க கல்லறையில போய் பாத்தீங்கன்னா if you go to their graveyards according to Jewish இன்றைக்கு tradition, நம்ம எல்லாம் RIP போடுறோம்ல, you would RIP, நம்ம right? வேற மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. They would have put it another way. நியாய தீர்ப்பு நாள் அவனை பாத்துக்கிறேன் 10 கட்டளை சுமந்துக்கிற மாதிரி கல்லறையில சிலுவை இருக்காது. 10 கட்டளை சுமந்து பாத்து முடிச்சு பார்த்துருப்போம். The 10 commandments, the tablets would be glaring at the thing, telling you, I'll judge you on the judgment day. அப்ப என்ன செய்ய வேண்டும்? What does it say? ஆசாரியன் The priest, அவனை சுத்தப்படுத்திக் கொள்ள he வேண்டும். has to sanctify himself. அவன் உள்ளே போய் என்ன பண்ணா, When he goes inside, what he will do? புறஜாதி பலி செலுத்தினது, What the Gentiles gave the இஸ்ரவேல் மக்கள் sacrifice, பலி what செலுத்தினது, the Israel people gave the இவனுடைய sacrifice, ரத்தம் சிந்தினது, his own blood, எல்லாவற்றையும் whatever கொண்டு he போய் did, he take everything, பலிப்பிடத்துல ஊற்றணும். he will pour on the altar. ஊற்றிட்டு After doing அந்த that, பலிப்பிடத்துல கொஞ்சம் ரத்தத்தை கொண்டு வந்து he will take few அந்த drops, ஆசாரி இந்த திரைச்சலைக்கு வெளியே வரணும். he has to come out of that altar. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு வந்து தெளிக்கணும். He has to sprinkle it on them, telling his sins have been forgiven. தெளிச்சாதான் வெளியேற ஆளுங்கெல்லாம் நிம்மதி. Only after sprinkling it will be, the people will give எல்லாத்துக்கு மேல ஆசாரியனுக்கு நிம்மதி. first the priest will be satisfied. ஏன்னா அவன் இங்க உள்ள வரும்போது அவன் பரிசுத்தமா இல்லைன்னு அவர் அங்கே காலி. Because if he wasn't holy when he came in, he would have அவனோ died. வெளியே வரணும். He also has to come. வெளியே வந்து வெளியேற ஆளுங்க நிம்மதி. Only after coming out, the others will also feel like that. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? What did Jesus do? பலி செலுத்தப்பட்டாயிற்று. The sacrifice was done. 3 நாள் பாதாளத்துல போய் அங்க இருக்கிற பிசாசுகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. 3 days he went to him and he preached there. ஒரு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார். He rose again. He இப்போது அவரை யாரும் தொடக்கூடாது. No one is supposed to touch அவர் him. அந்த பலிபீடத்துல கொண்டு போய் To the altar he takes தன் it. ரத்தத்தை சிந்தப்பட வேண்டும். That should be poured on the altar. பிதாவின் பாதத்திலே ஊற்றப்பட வேண்டும். Should be poured on the எப்படி front. அந்த ஆசாரியை How the priest, அந்த ரத்தத்தை கொண்டு போய் he takes that blood, உடன்படிக்கை பெட்டியை ஊற்றினானோ, pours on the cover. பரலோகத்திலே போய் The அந்த உடன்படிக்கை பெட்டியின் இடத்திலே to the box of the அந்த cover. ரத்தத்தை He ஊற்றுகிறார். has to pour his blood. எந்த இடத்திலிருந்து வந்தாரோ From where he came, அந்த இடத்துல போய் he's going அந்த there. ரத்தம் ஊற்றப்படுகிறது. And the blood is poured. ஊற்றப்பட்ட பிறகுதான் After it is அவர் poured, கடந்து வருகிறார். he comes back. கடந்து வருகிறார். He comes back. தோமரே, Thomas, விரலவிடு. you put your finger in. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தபோது Third day when he rose, என்னை தொட்டு விடாதே. he said, don't touch. நான் இன்னும் பிதாவினிடத்திலே போகவில்லை. We are not yet gone to the நான் இன்னும் பிதாவினிடத்திலே We போகவில்லை. are not yet gone to the உயிர்த்தெழுந்தது உண்மைதான். It is true, I ஆனால் அங்கே போக வேண்டியதா இருக்கு. but still I am not yet அங்க gone. போய் ஊற்றிவிட்டு After pouring 8 there, நாளைக்கு பிறகுதான் தோமாவை வந்து சந்திக்கிறார். 8 days later he comes and நண்பார்ந்த தெய்வ ஜனங்களே, dear God's அதோடு people. மாத்திரமல்ல, Not only that, இவர்களுக்கு சொன்னார். he tells them, வேத வாக்கியங்களை விளக்கி 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 சொன்னார். he preaches about the scriptures. 40 நாட்கள் பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை விளக்கி சொன்ன பிறகு 40 days after telling about the Old Testament, காத்திருந்தார். he was waiting. நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் The Holy Spirit has sent. உங்களை பலப்படுத்துவார். He will strengthen you. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல Acts chapter 2. இந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பிறகு, After receiving this Holy Spirit, இந்த பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, after receiving the anointing of the Holy Spirit, முதல் போப்பாக, as the first pope, முதல் திருச்சபை தலைவனாக as the
first head of the church. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது என்று சொன்னாரே, He said the power of hate won't overcome you. அந்த பாதாளத்தின் வல்லமை That hate's power பேதுருவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. couldn't do anything to Peter. அன்றைக்கு சாதாரண பெண்மணியிடத்தில் மறுதளித்த பேதுரு That Peter betrayed to a simple woman. இப்போது அந்த ஜனங்களை பார்த்து Today he looks to the people. அவர் அந்த ஜனங்களை பார்த்திருக்கிறார். He sees those people. இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்ன அந்த ஜனங்களை He பார்க்கிறார். sees the people who don't crucify Jesus. அந்த ஜனங்களை பார்த்து இப்போது போதிக்கிறார். He looks at those people and இப்போது எங்கிருந்து அந்த வல்லமை வந்தது? where did he get that power from? 23 24 வாசிங்க. அப்போஸ்தலர் 2 23 Acts 24. chapter 2 verse 23 and 24. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியாகவும் அவருடைய முன் அறிவிப்பின்படியாகவும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையிலே சிலுவையை ஆணி எடுத்து கொலைச்ச கலகத்தை காட்டவர்கள். Clap hands and thank God. இப்ப நீங்கள் என்று சொல்லும் பொழுது He says you, இவன் மறுதளிக்கும் பொழுது he betrayed அங்கிருந்த ஜனங்கள் தான் those same people. பெந்தகோஸ்தின் ஆவி பெற்றுக்கொள்ளும் போது He received the spirit of எருசலேம் முழுவதுமாக ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வருகிறது. a big revival comes around Jerusalem. என்ன இந்த வீட்டு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சத்தம் வருகிறது? What is this big sound around என்ன Jerusalem? மோடியாரை இப்படி ஒன்று கூடி சேர்ந்து ஆரோக்கியத்தின்படியாக ஒரு எழுச்சி வருகிறது. What are they worshipping? There is so much sound. ஓடி வந்தார்கள், They came running. பார்க்கிறார்கள். They see. பேதுரு எழுந்து பேசுகிறான். Peter gets up and talks. இப்போது பழைய பேதுரு அல்ல, It's not the old Peter. இவருடைய பாவத்திற்காகவும் For your sins. இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து For விட்டார். his sins also Jesus died. உயிர்த்தெழுந்தவர் சொன்னார், Now the one who நான் died, போய் அனுப்புகிற பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறகு after you see the Holy Spirit, உலகமே போய் சாட்சி சொல்லுங்க. you will go as be as witness இப்போ around. எழுந்து நிற்கிறான். Now he stands up. பிரசங்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. Start the preaching. பிதாவாகிய தேவன் God the Father முன்குறித்தபடி as a definite அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி according to his நீங்கள் அவர் foreknowledge, அக்கிரமக்காரனை ஒப்பு கொடுத்தீர்கள். you gave into the hands of lawless. ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். You crucified and killed him. 24 வாசிங்கள். Let's see the 24th verse. தேவன் அவருடைய உபாதங்களை இருந்து கட்டுகளை அவிழ்த்து அவர் எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டக்கூடாததாக God raised him up, losing the pangs of death, because it was not possible for him to be held by him. உயிர்த்தெழுதல் சாதாரணமாய் நடக்காது. Resurrection is not a simple thing. உயிர்த்தெழுந்த பிறகு After his resurrection, வல்லமையாய் போதிக்கப்பட்டது. it was preached powerfully. கடைசியாக Lastly, இந்த உயிர்த்தெழுதலினாலே because of his resurrection, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது செய்து முடித்தார். he did what the book of the law couldn't do. பலிகள் செலுத்த முடியாத செய்து He முடித்தார். did what the sacrifices couldn't do. பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நிச்சயத்தை கொடுத்தார். He gave the surety of the நமக்கு forgiveness of sins. எதிரடியா இருந்த நியாயப்பிரமாணத்தை அவர் சிலுவையில் ஆணையடித்து முடித்து விட்டார். And the book of law which is against us, crucified it to the cross. இப்பொழுது Now, இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus, நாம் எதை கேட்டாலும் whatever we ask, அதை பெற்றுக்கொள்ள முடியும். we can receive it. ரோமர் 8 அதிகாரம் Romans chapter 8. 34 வசனத்தை ஜெபிப்போம். Let's read the 34th verse and read. And pray. ஆக்கைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? உன்னை குற்றவாளி என்று சொல்லின்ற ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துவே உனக்காக எனக்காக மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் அவரே இப்போது தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவரை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Clap our சொல்லுங்கள். hands and thank God. அன்று பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் That day the Old Testament saints, மோசேயை நம்பினார்கள். they believed Moses, they தீர்க்கதரிசிகளை நம்பினார்கள். believed the prophets, பரிசுத்தவான்களை they நம்பினார்கள். believed the Holy ஐயோ Spirit. நாங்கள் பாவம் செய்து விட்டோம். I have done sin. எங்களுக்காக மன்றாடுங்கள். Please pray for us. எங்களுக்காக Please மன்றாடுங்கள். pray for us. சொல்லிக்கொண்டே வந்தார்கள். They continue to thank அந்த us. புதிய ஏற்பாட்டிலே But in the New Testament, நேரடியாக directly, நீ நான் தைரியமாய் கேட்கலாம். you and we can ask with boldness. இவருடைய 4 அதிகாரம் Hebrews chapter 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். Let's read the 14th verse. பலவீனமாய் இருந்த நம்மை, We were weak, பாவிகளாய் இருந்த நம்மை, we were sinners. இதோ ஆசாரியன் போய்விட்டு அவர் திரும்பி வராமல் போனால் அவன் செத்து போவான். If the high priest doesn't come back, he அந்த dies. அந்த ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை மாற்ற முடியும். But you can change the high priest every year. ஒருவேளை அந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் மரித்து விட்டால் வேறொரு ஆசாரியனை போட வேண்டும். If that priest, there's another priest to come in his ஆனால் place. இப்பொழுது இருக்கிற ஆசாரியன் அப்படி அல்ல. But the priest we have now is not like that. வாசிப்போம். எபிரேயர் 4:14 Hebrews 4:14. வாசிங்க. மீண்டும் ஆரம்பத்தில் வாசிங்க. வானத்தின் வழியாய்
பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியா நாம் பண்ணின அறிக்கையில் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கில்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாய் கிருபாசனத்திற்கு ஒரு ஆசாரியனும் சும்மா உள்ள வர முடியாதுங்க. Not one priest can come and sit. ஒரு விசுவாசியை இதுக்குள்ள வர முடியாதுங்க. Not one believer can come here. இப்போ தைரியமா வரலாம். Now he can come with confidence. அவர் சிலுவையிலே தன் ஜீவனை விடும்போது Because he died on the cross. மூடிய திரைச்சீலை Or the curtain that was covering. வானத்திலிருந்து கீழ்ந்தது. From heaven it was told. பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து Jesus Christ who came to serve. வானத்துக்கு ஏறி போனார். When he went up to heaven. ஏறி போனவர் பரிசுத்த ஆவியை அனுப்பி வைத்தார். He sent the Holy Spirit. இன்றைக்கு அந்த ஆவியானவர் ஜனங்களை வழி நடத்தி வருகிறார். Today the Holy Spirit is being ஊழியர்களை பயன்படுத்தி வருகிறார். He's using the ministers of இனி God. கிருபாசனத்தில் நீங்கள் வருவதற்கு For you to be the throne of grace. You don't have to be. என்னை யாராவது குற்றவாளி என்று சொல்லி Will விடுவார்களா? anyone condemn me? தேவன் குற்றவாளி என்று சொல்லுவாரா? God condemn me. பிசாசு குற்றவாளி என்று சொல்லுமா? Satan condemn me. இதயம் குற்றவாளி என்று Will சொல்லுமா? my heart tell me I'm இல்லவே a இல்லை. No. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது. 1 John 1:7. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி The சுத்திகரிக்கிறது. blood of Jesus Christ sanctifies all. ஒருவேளை நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வோம் என்று If சொன்னார், we say there's no sin in us, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். we are cheating நம்முடைய ourselves. பாவங்களை அறிக்கை செய்வோம் என்று If we சொன்னார், confess our நம்முடைய sins, பாவங்களை மன்னிப்பதற்கு to forgive us, அவர் உண்மையும் He's faithful நீதியுள்ள தேவனாய் and He's a இருக்கிறார். righteous God. Amen. Amen. ஜெபிப்போமா? Let us pray. கிருபையுள்ள நல்ல Our ஆண்டவரே, gracious Lord, தகப்பனே, இந்த வேத சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவரே Lord, for all the Bible உடைய verses, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகவும் பிரயோஜனமா let இருக்கட்டும். it be useful in their இனி lives. எங்களை யாரும் குற்றவாளி என்று தீர்க்காதபடி, Let no one condemn us as நாம் sin. ராக்கடி தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி For us to escape the கல்வாரி judgment சிலுவையில in the Calvary cross. பாவத்தின் விளைவாக வந்த மரணத்தையும் The wages of sin death, பாவத்தின் விளைவாக வந்த தண்டனையும் the wages of sin punishment, குற்றவாளி என தீர்க்கப்பட்ட திருப்பியும் all the condemnation and judgment of sin. எல்லாவற்றிலும் எங்களை விடுதலை கொடுத்தவரே, You deliver us, Lord. உமக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி We give you செலுத்துகிறோம். praise and thanks. உமக்கு நாங்கள் கோடி கோடி We நன்றி give you செலுத்துகிறோம். praise and thanks. இந்த வாரத்துல பிறந்த நாளை நினைவு கூறுகிற மகன் ஸ்ரீகாந்துக்காக We சோதரிக்கிறோம். put in the hands of Srikanth celebrating Shah. ஷானுக்காக சோதரிக்கிறோம். Put in the hands of Shah. பிரகாஷ்காக சோதரிக்கிறோம். Put in the hands of the பிள்ளைகளை Prakash. மீண்டும் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்து நமக்கு நன்றி Lord, we thank you செலுத்துகிறோம். for giving them அந்த another பிள்ளைகளை year. ஆசீர்வதிப்பீராக. Bless your children. வந்திருக்கிற சபை மக்களை ஆசீர்வதிப்பீராக. Bless all the church. எங்களுக்காக தண்ணியை பிட்டு கொடுத்தவரே, Lord, you've broken yourself இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் பங்கு பெறுகிற நம்முடைய பிள்ளைகள் for all the people participating. அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுவர் என்று சொல். Let your children receive the resurrection. உயிர்த்தெழுதல் வல்லமை நம்முடைய பிள்ளைகளை நிரப்புக. Fill them with the resurrection. அன்று ஆதி திருச்சபையில் ஊற்றப்பட்ட அதே பெந்தகோஸ்தின் ஆவியானவரே, All the Holy Spirit that is poured out இந்த in பிள்ளைகள் them. மேல் ஊற்றமாட்டவரே, Let it pour in its children. விசுவாசம் எதிர்த்து நிற்க பலனை கொடுங்கப்பா. Give them the strength to stand against. பலவீனப்படுத்துகிற ஆண்டவரே, ஆசாரியனை போல இல்லாமல் Let no weakness attack. எல்லா பலவீனத்தை எங்களைப் போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே But because you've been tempted and gone through all the உதவி weaknesses, செய்கிற ஆசாரியரே, you high priest, you உங்களுடைய help பிள்ளைகளுக்கு them. உதவி செய்யுங்க. You help us. இயேசுவின் நாமத்தினால் In the பிதாவே. name of Jesus we pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி clap சொல்லுங்கள். hands, let's clap.